தங்கள் மனம் கவரும் திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம். நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. மிக நெடிந்த உயரம் இல்லை எனினும் உயரத்திற்கு ஏற்ப பூசினார் போன்ற உடல்வாகு, நீள்வட்ட வடிவ முக அமைப்பில் பரபரக்கும் கூர்மை மிக்க கண்கள் மற்றும் சற்று பெரிய தெற்று பற்களையும் மகிழ்ச்சி, கோபம், கடுமை, அப்பாவித்தனம் என நவரசங்களையும் நன்கு வெளிப்படுத்தும் பாவனைகள் மட்டுமின்றி அட்சரம் பிசகாத தெள்ளத் தெளிவான உச்சரிப்புகளை வெளிப்படுத்தும் பிரத்யேக குரல் வளத்தையும் தன்னகத்தை உடையவர்தான் 1936 ஆண்டு முதல் 50 ஆண்டுகள் வரை தமிழ் திரை உலகின் தன்னிகரில்லா நகைச்சுவை நாயகராக கோலோச்சி மறைந்து போன ஐயா காளியின் ரத்னம் ஆவார். மக்கள் திலகம் எம்ஜிஆர் மட்டுமின்றி PU சின்னப்பா, KR ராமசாமி உள்ளிட்ட அவ்வேளைய சூப்பர் ஸ்டார்களின் பெரும் மரியாதைக்குரிய வாத்தியார். கலை பின்புலம் இல்லாத குடும்பத்தில் பிறந்து நாடக கலைக்காக தன்னையை அர்ப்பணித்துக் கொண்டு நடிப்பிலும் சரி, ஆசிரியர் பணியிலும் சரி மகத்தான இடத்தை பெற்றவர். பர்மா ராணி திரைப்படத்தின் கொடூர வில்லன் கொடுச்சியாக, எவர் கிரீன் காமெடி திரைப்படமான சபாபதியின் அல்டிமேட் சபாபதியாக என 65க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து முத்திரை பதித்தவர். நகைச்சுவை நாயகர், கலைவாணர் NS கிருஷ்ணனின் முன்னோடி. இவ்வாறு எண்ணற்ற சிறப்புகளையும் பெருமைகளையும் தன்னுள் கொண்டவரான ஐயா காளி என் ரத்னம் அவர்கள் எங்கே பிறந்தார், அவருடைய குடும்ப பின்னணி யாது, எவ்வாறு வளர்ந்தார், கலை உலகில் கால் பதித்தது எப்படி, மனம் கவர்ந்த திரைப்படங்கள் யாவை, யாரை மனம் புரிந்து கொண்டார், பிள்ளைகள் எத்தனை பேர், அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், எதனால் எப்படி மறைந்தார் உள்ளிட்ட அவர்தம் நினைவலைகள் போற்றும் இதுவரை பலரும் அறியாத பிறப்பு முதல் இறப்பு வரையிலான சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தற்போது விரிவாக காண்போம். 1897 ஆண்டு அக்டோபர் மாதம் 1ஆம் தேதியன்று தமிழகத்தின் நெற்களஞ்சிய மாவட்டமான தஞ்சாவூரில் உள்ள கும்பகோணத்தை அடுத்த மலையப்ப நல்லூர் கிராமத்தை பூர்வீகமாக கொண்ட ஏழை விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த நாராயண படையாட்சிக்கும் தங்கம்மாள் தம்பதியருக்கு பிறந்த மூத்த செல்ல மகன்தான் நமது வாழ்க்கை பயண நினைவலைகளின் காவிய காமெடி நாயகர் நாராயண படையாட்சி ரத்னம் எனும் இயற்பெயருடைய காளி என் ரத்னம் ஆவார். இவருடன் சிவ புண்ணியம் என்ற தம்பியும் 2 சகோதரிகளும் உடன் பிறந்தவர்கள் ஆவர். தந்தை நாராயண படையாட்சியானவர் தனக்கிருந்த நிலத்தை கொண்டு வேளாண் சாகுபடிகளை சிறப்புற மேற்கொண்டாலும் போதிய வருமானமின்றி பொருளாதார சூழல்களால் தவித்தே வந்தார். எனினும் வறுமை தன்னுடன் போகட்டும், தனது பிள்ளைகளை எப்படியாவது படிக்க வைத்துவிட வேண்டும் என முனைப்பு காட்டியவராக கும்பகோணத்தில் இயங்கி வந்த திண்ணை பள்ளிக்கூடத்தில் தான் பெற்ற செல்வங்களை இணைத்து கல்வி கற்க வைத்தார். குறும்பில் படு சுட்டியாகவும் படிப்பில் படு கெட்டியாகவும் அப்போதே திகழ்ந்த சிறுவன் ரத்னமானவர் கணக்கு பாடத்தில் பாயும் புலியாகவே அனைவரையும் வியக்க வைத்து வந்தார். இவ்வேளையில் கல்வி கனவை குலைக்கும் வண்ணம் விவசாயத்தில் பேரிழப்பை சந்தித்த தந்தை நாராயண படையாட்சி அவர்கள் மேலும் தனது பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்ட நிலையில் மூத்த மகனாக குடும்பத்திற்கு உதவும் பொருட்டு 4ஆம் வகுப்புடன் கல்விக்கு விடை கொடுத்த ரத்னம் அவர்கள் கும்பகோணத்தில் பிரசித்தி பெற்ற ஜவுளி கடையில் கணக்கெழுதும் பணியில் இணைந்தார். இவ்வாறு கல்வி கற்க வேண்டிய சிறுவனான ரத்னம் அவர்கள் குடும்பத்தின் வறுமைக்காக பாலகன் எனும் மிகச்சிறிய வயதில் வேலைக்கு சேர்ந்தாலும் அவ்வயதிற்குரிய குறும்பு சேட்டைகள் மட்டும் அவரை விட்டு விலகவில்லை எனலாம். காலையிலிருந்து மாலை வரை ஜவுளிக்கடை பணி, மாலை வீடு என வாழ்க்கை சூழலானது ரத்னத்திற்கு அமைந்து போக இயற்கையிலேயே ஆட்டம் பாட்டம் என கலைகளை கைவர பெற்றவரான சிறுவன் ரத்னத்திற்கு தனது ஊரில் இயங்கி வந்த நாடக குழுக்களின் மீது ஒருவித ஈர்ப்பு உண்டாகியது எனலாம். இதன் பேரில் பணியை முடித்துவிட்டு மாலை வீட்டை நோக்கி நடையை கட்டும் ரத்தினமானவரின் கால்கள் அவ்வூரில் முகாமிட்டு நாடகங்களை நடத்தி வந்த தம்பா வெங்கடாச்சலபதி பாகவதரின் பாய்ஸ் நாடக குழுவை நோக்கி பயணிக்கத்தான் ஆரம்பித்தன. அக்குழுவின் மாணவர்களுக்கு தரப்படும் நாடக ஒத்திகை பயிற்சியினை வெகுவாக கண்டு ரசித்த சிறுவன் ரத்னம் அவர்கள் ஒரு கட்டத்தில் வீட்டிற்கும் தான் பணி செய்து வந்த ஜவுளி கடைக்கும் முழுக்கு போட்டுவிட்டு தம்பா வெங்கடாச்சலபதி நாடக குழுவில் தன்னுடைய 12ஆம் வயதில் இணைத்துக் கொண்டார்.
இதனை கண்ட தந்தை நாராயண படையாச்சி மகன் ரத்தினத்தை பலமுறை வீட்டிற்கு அழைத்தும் அதற்கு இணங்காதவராக நாடக குழுவில் ஒன்றித்தான் போனார் எனலாம். ஆரம்ப காலங்களில் மேடை அமைப்பது, விளம்பரம் செய்வது என நாடகத்திற்கான அனைத்து பணிகளையும் தனது நண்பர்களோடு இணைந்து செய்து வந்தவர் பணி நேரம் போக நாடக குழுவில் பயிற்றுவிக்கப்படும் நடிப்பிற்கான ஒத்திகை பயிற்சியினை கண்ணுற்றவராக தன்னையும் நடிப்பிற்கான கலையில் செம்மைப்படுத்தியே கொண்டார். இவ்வாறு பயணித்தவர் 13 வயதை எட்டிய வேளையில் ஸ்திரீ பாட் எனும் பெண் கதாபாத்திர வேடங்களை ஏற்று நடிக்க ஆரம்பித்தார். இதன் பேரில் லலிதாங்கி எனும் நாடகமே ரத்தினம் அவர்கள் ஏற்று நடித்த முதல் நாடகமாகும். பின்னர் தனது தேர்ந்த நடிப்பால் படிப்படியாக முன்னேற்றம் கண்டவர் ராஜபாட் எனும் பிரதான ஹீரோ வேடங்களையும் ஏற்று ஜொலிக்கவே ஆரம்பித்தார். இவ்வேளையில் பொருளாதார நெருக்கடிகளால் சிக்குண்ட நாடக குழுவின் உரிமையாளர் தம்பா வெங்கடாச்சலபதி பாகவதர் அவர்கள் ஜெகநாத ஐயர், சச்சிதானந்த பிள்ளை மற்றும் முகைதீன் சாஹிப் எனும் முதலீட்டாளர்கள் மூவருடன் இணைந்து நாடக குழுவை சிறப்புடன் நடத்தி வந்ததுடன் கதரின் வெற்றி, பஞ்சாப் கேசரி, பம்பாய் மெயில் உள்ளிட்ட பிரசித்தி பெற்ற நாடகங்களையும் மேடையேற்றியே வந்தார். ஒரு கட்டத்தில் நாடக முதலீட்டு கூட்டாளிகள் விலகிய நிலையில் சச்சிதானந்தம் பிள்ளை தனியாக நடத்தி வந்த மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் நாடக கம்பெனியில் தனது நாடக குரு தம்பா வெங்கடாச்சலபதி பாகவதருடன் இணைந்து எண்ணற்ற நாடகங்களில் தோன்ற ஆரம்பித்தார் ரத்தினம் அவர்கள். இது ஒரு புறம் இருக்க, தஞ்சை மாவட்டத்தில் ஆடி மாதம் நடைபெறும் அம்மன் திருவிழாக்களில் கோவலன் கண்ணகி நாடகம் மேடையேறும். இந்நாடகத்தில் காளி வேடம் ஏற்று அனைவரையும் பிரமிக்க வைத்ததுடன் அன்னை காளியாகவே தத்ரூபமாக தோன்றி பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் வணங்கும் அளவுக்கு காட்சியளிப்பார் ரத்தினம் அவர்கள். அதுவும் எவ்வாறெனில், மேற்கண்ட அம்மன் திருவிழாக்களில் காளியாக தோன்றி பக்தி பரவசத்தை ஏற்படுத்தி வந்த அல்லி பரமேஸ்வர ஐயரின் தாக்கமானது சிறுவயது முதலே ரத்தினம் அவர்களை தொற்றிக்கொள்ள கோவலன் கண்ணகி நாடகத்தின் இறுதியில் வரும் காளி கதாபாத்திரத்தை தான் பயணித்து வந்த நாடக குழுவின் மூலம் வெளிப்படுத்தி வந்த ரத்தினத்தின் தோற்றத்தைக் கண்டு வியந்தவரான அல்லி பரமேஸ்வர ஐயர் அவர்கள் ரத்தினத்தை வெகுவாக பாராட்டியதுடன் வெள்ளி சூலம் ஒன்றையும் தந்து தங்க பதக்கம் வழங்கியும் ஆசீர்வதித்தார். அது மட்டுமின்றி காளி தோற்றத்தில் வெகுவாக தோன்றி சிறப்பித்ததால் அல்லி பரமேஸ்வர ஐயரால் காளி ரத்தினம் என அடைமொழியால் சிறப்பிக்கப்பட்டு பின்னர் நாட்களில் காளி என் ரத்தினமாக அனைவராலும் வரவேற்கப்படலானார். இவ்வாறு ஒரு பக்கம் நாடக உலகம், மறுபக்கம் வருடந்தோறும் நடைபெறும் கோவலன் கண்ணகி நாடகத்தில் காளி உருவம் என அற்புதமாக நடித்து வந்த காளி என் ரத்தினம் அவர்கள் காலச்சூழல், குரல் மாற்றம் காரணமாக ராஜபாட் எனும் ஹீரோ கதாபாத்திரங்களுக்கு விடை கொடுத்துவிட்டு நகைச்சுவை கதாபாத்திரங்களை ஏற்கலானார். பக்கிரிசாமி பிள்ளை எனும் காமெடி கலைஞருடன் இணைந்து நகைச்சுவையால் அசரடித்து வந்த காளியன் ரத்தினம் அவர்கள் பிரபல குரலிசை நாயகரும் KB சுந்தரம்பாளின் கணவருமான SG கிட்டப்பாவின் நண்பராக மட்டுமில்லாமல் நலன் விரும்பியும் ஆவார். தான் பயணித்து வந்த நாடக குழுவின் முன்னோடி மட்டுமின்றி நடிப்பை கற்றுக்கொள்ள வரும் மாணவர்களுக்கு நாடக ஆசிரியராகவும் அந்நிறுவனத்தின் மேலாளராகவும் பதவி வகித்து வந்தவர் MG சக்கரபாணி, PU சின்னப்பா, PG வெங்கடேசன், KR ராமசாமி மற்றும் MG ராமச்சந்திரன் எனும் MGRக்கும் நடிப்பு கலையை கற்றுத்தரும் குருவாகவும் திகழ்ந்தார் என்பது வெகு சிறப்பாகும். மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் நாடக குழுவில் ஏனையோரைப் போல ஆரம்பத்தில் சிறு சிறு பணிகளை மேற்கொண்டு வந்த MGR அவர்களை மகாபாரதம் என்னும் நாடகத்தில் இடம்பெறும் உத்திரன் கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்க முதலில் வாய்ப்பினை வழங்கினார் காளியன் ரத்தினம் அவர்கள். இவ்வாறு 7ஆம் வயதில் மேற்கண்ட நாடக குழுவில் தனது கலை பயணத்தை ஆரம்பித்த மக்கள் திலகம் MGR அவர்கள் ராஜம்பாள் என்ற நாடகத்தில் வில்லி கதாபாத்திரத்தையும், ராஜேந்திரன் எனும் நாடகத்தில் வில்லனாகவும், சத்தியவான் சாவித்ரி என்ற நாடகத்தில் ஹீரோவாக என காளி என் ரத்தினத்தின் வழிகாட்டுதலின்படி தன்னை வளர்த்தும் கொண்டார். கண்டிப்புக்கு பெயர் போன ரத்தினம் அவர்கள் நாடகத்தில் அழவேண்டிய காட்சியில் நடிப்பவர்களுக்கு கண்ணீர் வரவில்லை எனில் தலையில் ஒரு குட்டு அல்லது கிள்ளி அளவைத்து விடுவாராம். இதன் பேரில் பல மேடை நாடகங்களில் அழுது தனது நடிப்பை வெளிப்படுத்தி நாடக உலகின் ரசிகர்களால் வரவேற்கப்பட்ட MGR அவர்களை சின்ன ராமகுட்டி என காளியன் ரத்தினம் செல்லமாய் அழைக்க சின்னவர் என MGRால் அழைக்கப்படலானார் காளியன் ரத்தினம் அவர்கள்.
1930 ஆண்டுகளுக்கு மேல் நாடக உலகின் முன்னேற்றமாக பேசும் படம் எனும் மௌனமொழி திரைப்படங்கள் உருவாகி வந்த நிலையில் நாடக கலைஞர்கள் பலரும் சினிமாவை நோக்கி படையெடுக்க இதுவரை தான் பயணித்து வந்த நாடக குழுவை விட்டு துளியும் பிரிய மனமில்லாதவராக சுமார் 25 வருடங்களுக்கு மேல் தொடர்ந்து வந்தார் காளியன் ரத்தினம் அவர்கள். இவ்வேளையில் சினிமாவை நோக்கி பயணிக்க ஆசைப்பட்ட எம்ஜிஆருக்கு நேஷனல் மூவி டூர் ஸ்டுடியோ மற்றும் ஒலிம்பிக் பிக்சர்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்களுக்கு சிபாரிசும் செய்தார் காளியன் ரத்தினம் அவர்கள். ஆரம்ப காலங்களில் சினிமாவிற்கு ஏற்ற முகப்பொலிவில்லை என பிரேம் சேத்னா உள்ளிட்ட இயக்குநர்களால் நிராகரிக்கப்பட்ட எம்ஜிஆருக்கு பின்புல உறுதுணையாக இருந்து எதிர்ப்புகளை சமாளித்து அவருடைய சினிமா கனவை நனவாக்க பாடுபட்டார் ஐயா காளியன் ரத்தினம் அவர்கள் எனில் அது மிகையாகாது. பின்னர் நாட்களில் தமிழ் திரை உலகின் முடிசூடா மன்னராக, ரசிகர்களின் உயிருக்கும் உயிராக, தமிழக அரியணையின் முதலமைச்சராக, மறைந்தும் இன்றளவும் கொண்டாடப்படும் மாபெரும் கலைஞராக, மனித நேயராக உருப்பெற்று போன மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் இப்புகழ் நிலையை அடைய அவர் மேற்கொண்ட அயராத முயற்சிகளை எண்ணி பார்க்கும்போது வியப்பாக மட்டுமல்ல மலைப்பாகவே தோன்றுகிறது. 1935 ஆண்டுகளில் சினிமாவின் தாக்கம் அதிகளவில் ஆக்கிரமித்துக் கொள்ள ஆரம்பித்த வேளையில் தன்னுடைய நாடக குரு தம்பா வெங்கடாச்சலபதி பாகவதருக்கு ஆலோசனைகள் வழங்கி தங்களுடைய மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் நாடகக்குழு மூலமாக தயாரிப்பு நிறுவனம் ஒன்றையும் ஆரம்பித்து மெட்ராஸ் கந்தசாமி முதலியாரால் 150க்கும் மேற்பட்ட தடவை மேடையேற்றப்பட்ட பதிபக்தி என்ற நாடகத்தின் கதையை தழுவி P.Y. அல்டேக்கர் இயக்கத்தில் திரைப்படமாக வெளியாக காரணமாக இருந்தார் காளியன் ரத்தினம் அவர்கள். மது பழக்கத்தின் தீமைகளை மையப்படுத்தி வெளியான இத்திரைப்படத்தின் மூலம் K.P. கேசவன், ராதாபாய் கூட்டணியுடன் இணைந்து முதலில் தமிழ் திரை உலகில் துப்பறிவாளர் கதாபாத்திரத்தை ஏற்று அறிமுகமானார் காளியன் ரத்தினம் அவர்கள். இத்திரைப்படத்தில் வில்லனின் துணையாளாக தோன்றி நடித்தார் எம்ஜிஆர் அவர்கள். இதனையடுத்து அக்கால சைவ மடங்களில் புகுந்து கையவர்கள் சிலர் செய்த அட்டுழியங்களை மையப்படுத்தி J.R. ரங்கராஜு கதையமைப்பில் வெளியான சந்திரகாந்தா என்ற திரைப்படத்தில் பண்டார சுவாமிகாள் கதாபாத்திரத்தை ஏற்று நடிப்பால் அமர்க்களப்படுத்தி இருப்பார் காளியன் ரத்தினம் அவர்கள். இத்திரைப்படத்தை தடை செய்ய வேண்டுமென சிலர் போர்க்கொடி தூக்கியும் எவ்வித தடையும் இல்லாமல் சந்திரகாந்தா திரைப்படம் திரையரங்குகளில் ஓடி மாபெரும் வெற்றியை கண்டது. இதையடுத்து ஜெகன் மோகினி எனும் பிரபல பத்திரிகையின் முதல் பெண் ஆசிரியரான வைமு கோதை நாயகி அம்மாளின் சமூக நலன் சார்ந்த நாவலான ராஜமோகன் என்ற திரைப்படத்தில் நடித்த காளியன் ரத்தினம் அவர்கள் இதையடுத்து பஞ்சாப் கேசரி, பாண்டுரங்கன், மாணிக்க வாசகர், உத்தம புத்திரன், சதி முரளி, மீனாட்சி கல்யாணம், மாத்ருபூமி என தொடர் திரைப்படங்களின் படு பிஸியான கலைஞராகித்தான் போனார் என்று கூற வேண்டும். இவ்வாறு தமிழ் திரை உலகில் தனது அற்புதமான காமெடி திறத்தால் தனி முத்திரை பதித்து வந்த காளியன் ரத்தினம் அவர்களுக்கு பெரும் திருப்பு முனையாகவும் புகழ்வானின் சிகரத்தை அலங்கரிக்க வைத்த திரைப்படம்தான் 1941 பிரகதி பிக்சர்ஸ் லிமிடெட் தயாரிப்பில் பி. சம்பந்த முதலியாரின் கதையமைப்பில் ஏ.வி. மெய்யப்ப செட்டியாரின் இயக்கத்தில் T.R. ராமச்சந்திரன், R. பத்மா நடிப்பில் வெளியான சபாபதி என்ற முழு நீள நகைச்சுவை திரைப்படமாகும். காலத்தால் என்றும் அழியாத அற்புத எவர் கிரீன் நகைச்சுவை கொண்ட இத்திரைப்படமானது பிரம்மாண்ட வெற்றிகளையும் வசூல் சாதனைகளையும் அள்ளி குவித்ததை மறுக்க முடியாதுதான். சபாபதியாக தோன்றிய T.R. ராமச்சந்திரனின் வீட்டு வேலையாளாக மற்றொரு சபாபதியாக தோன்றிய காளியன் ரத்தினம் அவர்கள் அப்பாவி முகத்துடன் ஏம்பா ஏம்பா என சொல்வதும், எந்த காலனாவுக்கு பக்கோடா என கேட்பதும், ஷூவையும் சோடாவையும் உடைத்து தட்டில் கொண்டு வருவதும், குண்டுமுத்து எனும் சீட்டி ராஜகாந்தம் தூங்கும் போது தாலி கட்டுவதும் என தோன்றும் காட்சிகள் அனைத்திலும் சிரிக்க வைத்திருப்பார். சரஸ்வதி ஸ்டோர்ஸ் ஆர்கெஸ்ட்ரா இசையமைப்பில் எதை கண்டு சிரிக்கிற, காண வேணும் உள்ளிட்ட சில பாடல்களையும் பாடியுள்ளார் காளியன் ரத்தினம் அவர்கள். நகைச்சுவை நாயகர் V.M. ஏழுமலையுடன் கூட்டணியாக நகைச்சுவையில் நடித்து வந்த காளியன் ரத்தினம் அவர்கள் சூரிய புத்திரி, மனோன்மணி, சிவலிங்க சாட்சி, திவான் பகதூர் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் நகைச்சுவை விருந்து படைத்திருப்பார். இவ்வாறு நகைச்சுவையில் முத்திரை பதித்து வந்த காளியன் ரத்தினம் அவர்கள் நகைச்சுவையின் முரண்பாடாக வில்லத்தனமிக்க கொடுச்சி என்ற கதாபாத்திரத்தை ஏற்று முக பாவனைகளில் மிரட்டிய ஒரே திரைப்படம்தான்
மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவன தயாரிப்பில் அந்நிறுவனத்தின் அதிபர் டி.ஆர். சுந்தரம் இயக்கம் மற்றும் நடிப்பில் வெளியான பர்மா ராணி என்ற 2ஆம் உலகப் போருக்கு எதிரான திரைப்படமாகும். இதையடுத்து மீண்டும் நகைச்சுவைக்கே திரும்பிய காளியன் ரத்தினம் அவர்கள் சௌச்சௌ, ஆரவல்லி, ஸ்ரீ முருகன், 1000 தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணி, ஸ்ரீ ஆண்டாள், போஜன், மாயாவதி, ஏழைப்படும் பாடு என சுமார் 65க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் தோன்றி அக்கால ரசிகர்களின் மனம் கவர்ந்தவராவார். 1950ஆம் ஆண்டு எல்லிஸ் ஆர் டங்கன் இயக்கத்தில் பி.வி. நரசிம்ம பாரதி, மாதுரி தேவி நடிப்பில் வெளியான பொன்முடி என்ற திரைப்படமே காளியன் ரத்தினம் அவர்கள் நடிப்பில் வெளியான இறுதி திரைப்படம் என அறியப்படுகிறது. அபயாம்பாள், மங்களம், பி.எஸ். ஞானம், சுப்புலட்சுமி என எண்ணற்ற பெண் கலைஞர்களோடு இணைந்து காளியன் ரத்தினம் நடித்திருந்தாலும் சி.டி. ராஜகாந்தம் அவர்களுடன் இணைந்து நடித்ததை திரை உலகமும் ரசிகர்களும் நன்கு வரவேற்கத்தான் செய்தனர் எனலாம். ஏற்கனவே 1920களில் குஞ்சம்பாள் என்பவரை மணந்து மீனலோச்சதி மற்றும் லோகநாயகி என 2 மகள்கள் பிறந்த நிலையில் மனைவி குஞ்சம்பாள் மறைவிற்கு பின்னர் தன்னுடன் இணைந்து நடித்த சி.டி. ராஜகாந்தம் அவர்களுடன் ஏற்பட்ட நட்பானது பின்னர் காதலாக மலர்ந்து மனமொத்த வாழ்வில் திரை ஜோடிகள் இருவரும் கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன், டி.ஏ. மதுரம் மற்றும் கே.ஏ. தங்கவேலு, எம். சரோஜா ஜோடிகளைப் போல உண்மை ஜோடிகளாக இணைந்து 1940ஆம் ஆண்டு முதல் 45ஆம் ஆண்டுகள் வரை கும்பகோணத்தில் இருவர் பெயரை குறிப்பிடும் வண்ணமாக ரத்னகாந்த பவன் என்ற மாளிகையில் வாழ்ந்ததாகவும் பின்னர் இருவருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் காரணமாக 1945ஆம் ஆண்டு காளியன் ரத்தினமும் சி.டி. ராஜகாந்தம் ஆகியோர் பிரிந்ததாகவும் பல பத்திரிகை மற்றும் ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதையடுத்து 1946இல் பிச்சையம்மாள் என்பவரை காளியன் ரத்தினம் அவர்கள் மனம் புரிந்து கொண்டார். மேற்கண்ட தம்பதிகளின் அன்பின் அடையாளமாக சண்முக சுந்தரம் என்ற மகன் பிறந்தார். இவர் இன்ஜினியர் படிப்பை முடித்ததுடன் அரசு பொறியாளராக பணி செய்து வந்தவர் தனது மூத்த சகோதரி மீனலோச்சனையின் மகள் சந்திரா அவர்களை திருமணம் புரிந்து கொண்டு தற்போது ஓய்வு பெற்று தனது குடும்பத்துடன் தந்தையின் கும்பகோண வீட்டிலேயே மகிழ்ச்சிகரமாக வாழ்ந்து வருகிறார். இறுதி காலங்களில் மன அழுத்தம் மற்றும் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டு அதற்குரிய சிகிச்சையை குடும்பத்தினரின் அரவணைப்புடன் மேற்கொண்டு வந்த காளியன் ரத்தினம் அவர்கள் 1950ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதியன்று தனது சொந்த ஊரான மலையப்ப நல்லூரிலேயே 53ஆம் வயதில் இப்புவி உலக வாழ்விலிருந்து முற்றிலும் விடை பெற்றார். இவரது மறைவிற்கு பின்னர் 1979இல் தமிழக முதலமைச்சராக பதவி வகித்த மக்கள் திலகம் எம்.ஜி.ஆர். அவர்கள் இயல் இசை நாடக மன்றம் சார்பாக சென்னை கலைவாணர் அரங்கத்தில் தனது நாடக குருவான காளியன் ரத்தினத்தின் உருவ படத்தை திறந்து வைத்து மரியாதை செய்தார். இவ்வாறு தனது தேர்ந்த நகைச்சுவை திறத்தால் நாடக உலகில் மட்டுமின்றி திரை உலகிலும் முத்திரை பதித்து வாத்தியார் என தமிழக ரசிகர்களால் வாஞ்சையுடன் அழைக்கப்பட்ட எம்.ஜி.ஆருக்கே வாத்தியாராக திகழ்ந்தவரும் சபாபதி என்ற கதாபாத்திரத்தை காலம் பல கடந்தாலும் இன்றளவும் நினைவு கூறச் செய்தவருமான நகைச்சுவை மன்னர் ஐயா காளியன் ரத்தினம் அவர்களின் நினைவலைகளானது கலை பயணம் இப்புவி உலகில் உள்ளவரை எந்நாளும் மறையாது ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கும் எனில் அது மிகையாகாது. இவரை போன்ற பன்முக திறன் நாயகர்களான என்ன பொருத்தம் நமக்குள் இந்த பொருத்தம் பாடல் புகழ் நாயகரும் கலைஞர்களின் பிறம்படி ஆசிரியர் என வர்ணிக்கப்பட்டவரும் ஜெயலலிதாவால் அப்பா என அன்புடன் அழைக்கப்பட்டவரும் பிரபல பாடலாசிரியரும் குணச்சித்திர நடிகருமான மறைந்த ஐயா கே.டி. சந்தானம் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா என்ற ஆன்மீக ஹிட் பாடலின் நந்தனார் திரைப்புகழ் நாயகரும் தமிழிசை போராளி என கொண்டாடப்பட்டவரும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இசை பேராசிரியராக வலம் வந்தவரும் பன்முக சாதனையாளருமான ஐயா எம்.எம். தண்டபாணி தேசிகரின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் சந்தான பாரதி மற்றும் ஆர்.எஸ். சிவாஜியின் பாச தந்தையாரும்
சகோதர பாசத்தை உலகமறியச் செய்த பாசமலர் என்ற திரைப்படத்தின் தயாரிப்பாளரும், பலே பாண்டியா உள்ளிட்ட திரைப்படங்களில் நகைச்சுவை நாயகராக குணச்சித்திர கலைஞராக வலம் வந்த எம்.ஆர். சந்தானம் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாக மட்டுமல்லாது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத பன்முக சாதனையாளர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் நிறைந்த சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம். இவர்களைப் போன்ற பன்முக கலை நாயகர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.